ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி விஜய்க்கு அவர் எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் சீன் தானுங்க. ஸோ டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து செக் பண்ணுற மாதிரி தான். அவங்க ஒரு பதட்டமாக ஹேண்ட் ஹோல்டிங் சீனு. அவங்க விஜயோட பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்ட மாதிரி அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்கப்லாம் முடிஞ்ச பிறகு பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய ரிலாக்ஸ் ஆகுறாங்க, பழைய ஸ்டேஜுக்கு வராங்க. அதுக்கப்புறம் காவேரி, இது நான் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ண வரும்போதே ஆக்சுவலாக நான் பயந்துட்டு இருந்தேன். நான் நெட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. நான் ரொம்ப பயந்துருந்தேன். தெரியும் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நீங்கள் பயப்படக்கூடாது தான் நானும் பாப்பாவும் தைரியமாக வந்து எப்படி மனசு தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன கான்வர்சேஷன் அவன் ஹோல்டிங். அதுக்கு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பசுபதி வந்து பார்த்துட்டாருங்க. விஜய் வந்து எதார்த்தமாக காரில் வந்து பார்த்துட்டாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் காவேரி விஜய் வந்து நீங்கள் போங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய். பட் அவர் தனியாக ஒன்று விட்டு மனசு கேட்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து காரில் செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, இல்லை இந்த மாதிரி எங்கேருந்து வரீங்க, எப்படி வரீங்க அப்படின்னு கேட்டு காவேரி வந்து எப்படியோ சமாளிச்சு அந்த மாதிரி இருக்குது, நான் செக்கப் போயிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு தேடி தான் அனுப்பிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பசுபதியும் நம்மளுடைய காவேரியும் வந்து கான்வர்சேஷனு, நீ மட்டும் அவர் கண்ணில் சிக்கியிருந்தேன்னா இன்றைக்கி சம்பவமே சீனே வேறு அப்படின்றாங்க. என்ன அப்படின்ற ஒரு ஹாட் டாபிக். 3 பேருமே வெறித்தனமாக தேடிட்டுருக்குறாங்க. ஸோ விஜய், குமரன், நிவின் 3 சிக்கின தும்சம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற கான்வர்சேஷனு. இது என்ன பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு. ஸோ உடனே காரை எடுத்துகிட்டு போயிட்டு அவரை வந்து ஏற்றுற மாதிரி போனோடனே அவர் அப்படியே, என்ன பயந்துட்டியா, அதான் பூச்சாண்டி காட்டினேன் அப்படின்னே அவர் மெர்சல் ஆகிடுறாரு. ஸோ அந்த சீன் தாங்க நம்ம வீடியோவில் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் ஆர் கம்மிங் அப்படின்ற ஒரு சூப்பராக அந்த க்யூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்து செம்மையாக பல்ப் கொடுத்தாங்க பசுபதி. ஸோ அப்புறம் விஜய்க்கு வந்து காவேரி கால் பண்ணி, எங்கே சேஃபாக போயிட்டியா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, போலீஸ் அவங்க விட்டாங்களா, சாரி காவேரி, ஒன்று இறக்கி விட்டு வந்தால் தனியாக விட்டுட்டேன் அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போலீஸில் நோண்டி கேட்டாங்க, பட் சொல்லிட்டேன். பட் பசுபதி தான் நம்மளை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன் இந்த வேலையை அவன் தான் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கெல்லாம் இருக்கான் அவன் கையில், இங்கே தான் இருக்கான், லோக்கலில் தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, நம்ம விட மாட்டோம், கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீ தைரியமாக வீட்டுக்கு போகணும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான சீரியல் வந்து எபிசோட் இதோட முடியுதுங்க. எஸ், நாளைக்கான அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.